Hey future CAs, நீங்கள் மே 2025 CA எக்ஸாமில் அப்பியர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ பிஃபோர் யூ ஃபைல் அவுட் தி எக்ஸாம் ஃபார்ம் யூ மஸ்ட் செக் தீஸ் இம்பார்ட்டன்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் டு அவாய்ட் last minute surprises. So stay tuned till the end so you do not miss any crucial details. இந்த வீடியோவில் நான் 7-step process சொல்ல போகிறேன். So let's get into the video. The very first step is check SSP Portal. ICAI official website home pageல உங்களுக்கு நிறைய tab available இருக்கும். அதில் SSPயை click பண்ணி open பண்ணிக்கோங்க. So SSP Portal open பண்ணுறதுக்கே நமக்கு valid login credentials வேணும். So first check whether do you have a valid login credentials. If your login credential is not active, so create an account at eservices.ici.org. இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So after you logged into the SSP portal with valid login credentials, the very next step is course registration status. நீங்கள் உங்களோட கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை வேலிடாக வச்சுருக்கணும். சப்போஸ் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா யூ மஸ்ட் பி கன்வெர்ட்டட் டு த நியூ ஸ்கீம் ஆன் SSP போர்ட்டல். நான் லைவ் டெமோவோட ஹவு டு கன்வெர்ட் ஃப்ரம் ஓல்டு ஸ்கீம் டு நியூ ஸ்கீம்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து ப்ராசஸை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடாக இருக்கா இல்லையானே எனக்கு தெரியாது, அதை எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ FND 23 ஆர் CON FND 23 இந்த ரெண்டு கோடில் ஏதோ ஒரு கோட் உங்களோட கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் உங்களோட SSP போர்ட்டல் ஹோம் பேஜ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுவே இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூ INT 23 ஆர் CON INT 23 இருக்கும். After you make your course registration valid, the next step is eligibility. First நம்ம foundation ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்கலாம். To appear in May 2025 foundation exam, you must be completed your foundation registration by January 1st 2025. நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறது என்கிட்ட January 2nd நான் register பண்ணேன், whether am I eligible to appear in May 2025? The answer is no. So you must be registered by Jan 1st 2025 to appear in May 2025 CA foundation exam. Next வந்து 12th board exam proof requirement. எல்லா ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டுமே எக்ஸாம் ஃபார்ம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை SSP போர்ட்டலில் ஃபைல் பண்ணுங்கள், அதாவது அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். சப்போஸ் என்கிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா உங்களோட 12th போர்டு எக்ஸாமோட ஹால் டிக்கெட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்கலாம். இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். நீங்கள் மே 2025 CA இன்டர்மீடியட் எக்ஸாமில் அப்பியர் ஆகணும் அப்படின்னா யூ மஸ்ட் பி registered your intermediate course by September 1st 2024. Suppose நான் September 2nd 2024 நான் course registration complete பண்ணேன். The answer is no, you are not eligible to appear in May 2025 CA intermediate exam. நம்ம 5th ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஸோ த 5th ஸ்டெப் இஸ் அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ஸ்டூடெண்ட் இது வந்து அசால்ட்டாக விட்டுறீங்க. பட் அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பிஃபோர் ஓப்பனிங் த எக்ஸாம் ஃபார்ம் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். இதை கண்டிப்பாக போய் பண்ணிவிடுங்க. உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை SSP போர்ட்டலில் அப்லோட் பண்ணும். அது எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வித் லைவ் டெமோ ப்ராசஸை நான் ஆல்ரெடி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. பேக்ரவுண்ட் ஒயிட்டாக தான் இருக்கணும். 80% ஆஃப் தி உங்களோட ஃபேஸ் வந்து விசிபிளாக இருக்கணும். மாஸ்க் எதுவும் போட்டிருக்கக்கூடாது. செல்ஃபீஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டரில் தான் இருக்கணும். அதாவது 20 to 50 KB ஃபார்மேட் JPG ஆர் JPEG. நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. பிளாக் பெனில் ஒயிட் ஷீட்டில் நீங்கள் சைன் போட்டு உங்களோட பெர்மனன்ட் சிக்னேச்சரை சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 to 20 KB ஃபார்மேட் JPG ஆர் JPEG. Now the 6th step is for intermediate student. Check group registration.
சப்போஸ் நீங்கள் மே 2025 எக்ஸாமில் போத்து குரூப்புமே கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போத்து குரூப்புக்குமே கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், அதுக்கு வேலிடாகவும் இருக்கணும். ஸோ நான் எத்தனை குரூப்புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல, அதை நான் எங்கே போய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா எஸ்எஸ்பி போர்ட்டல் ப்ரொஃபைலில் அது அவைலபிளாக இருக்கும். ஸோ we get into the last step of the process that need help. ஸோ காண்டாக்ட் ICI. உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டீட்டெயிலாக நான் வந்து அப்லோட் பண்ண அது எப்படின்னு தெரியல அப்படின்னா ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் நோட் டவுன் தி இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் இமெயில் பண்ணிக்கலாம். ஸோ தே வில் ஆன்சர். பட் இட் மே டேக் சம் டைம் பிகாஸ் இந்த லாஸ்ட் மினிட்னால நிறைய பேர் ரஷ் பண்ணி இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் ஃபார் சம் டைம். அதே மாதிரி இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இமெயில் அட்ரஸில் நீங்கள் உங்களோட குவைரிஸை சால்வ் பண்ணிக்கலாம் ஆர் ரைஸ் அ டிக்கெட் ஆன் SSP போர்ட்டல். ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் தி டுடேஸ் அப்டேட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மே 2025 எக்ஸாமில் அப்பியர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் ட்ராப் யோர் கொஷின்ஸ் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் see you in the next video. Tata, bye bye, and last நன்றி வணக்கம்.